கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார். ஏமேன் சொல்லுங்க. இந்த வாரம் ஆண்டவர் சொல்றார் உங்களை பார்த்து, நான் உன்னை நித்தமும் நடத்துவேன். ஏமேன் சொல்லுங்க. அவர் டெய்லி நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். ஏமேன். அவர் எப்படி நடத்துறாரா பாருங்க. நான் உனக்கு முன்னே போய், ஏமேன் பாருங்க எவ்வளவு கிரேட் பாருங்க. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளெல்லாம் என்ன பண்ணுவாரா, அவர் செவ்வையாக்குகிற தேவன். ஏமேன். அதான் பார்த்தேன், ஒரு நியூஸ்ல பார்த்தோம். பிரைம் மினிஸ்டர் போறப்ப எஸ்பிஜின்னு ஒருத்தவங்க முன்னாடி போவாங்க. ஏமேன். ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் குரூப். ஏமேன். எஸ்பிஜி அவங்களோட வேலை என்னன்னா, அந்த பிரதம மந்திரிக்கு முன்னால போகணும். சொல்லுங்க. அந்த எஸ்பிஜி என்ன பண்ணணும், ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு முன்னால போவாங்க. அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னா, அங்கே என்னென்ன தடைகள் இருக்கோ, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, அதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், கிளியர் பண்ணிக்கிட்டே போகிறது. ஏமேன் பாருங்க. அவ்வளோ பெரிய பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு ஸ்பெஷல் குரூப், அவங்க வேலையை ஆட்கள் முன்னாடி போய் கிளியர் பண்ணுறாராம். ஆனால் பாருங்கள், உங்களுக்கு எனக்கு அவர் முன்னால் போய் உங்கள் பாதையை செவையாக்குகிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெருமை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு. ஏமே ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு வேலையாட்கள் முன்னாடி போய் பாதையை செவைப்படுத்துகிறாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அந்த தேவாதி தேவன், அந்த ராஜாதி ராஜன் எனக்கு முன்பாக போய் செவைப்படுத்துகிறார். அப்போ நம்ம எவ்வளவு ஸ்பெஷல் பாருங்கள். ஏமே பக்கத்தில் கையில் சொல்லுங்கள், நீங்கள் நானும் ஸ்பெஷலுங்க. ஏமே. ஏன்னா பாருங்கள், ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸாக இயேசுவே எனக்கு முன்னால் போகிறாரு. ஏமே சொல்லுங்கள். இயேசு யார்? இப்போ ஒரு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்பாக இப்போ நம்மளுக்கு முன்னாடி போகிறவராக இருக்கிறார். அதனால் நீங்கள் நானும் கலங்கவே தேவையில்லை. ஆனந்த ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். இந்த வருடத்தில் ஆண்டவர் வாக்கு என் வாழ்க்கையில் பலிக்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? அல்லேலூயா. நல்லா விசுவாசமாக பாடுங்க. அல்லேலூயா. என் வாழ்க்கைக்கு ஆனந்த ஒளி மாத்திரம் தான் கேட்கும். அழுகையின் சத்தம்லாம் ஓய்ந்து போயிடுச்சு. ஏமே. அல்லேலூயா. Thank you, Jesus. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். இடமாட்டும் குன்றிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் கரையில்லா தேவ. குறுகிட மாட்டோம். ஒரு சைடு சொல்லுவோமா? குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அவர் வாக்கு நிச்சயம் உங்க வாழ்க்கையில பலிக்கும். ஏமே. அந்த நினைப்போட ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. ஆனந்த துதி ஒலி கேட்கும், நிச்சயமாய் கேட்கும். ஆடல் பாடல் சத்தம் 2026 எங்க வீட்டுக்குள்ள எப்பயும் ஒரு ஆடல் பாடல் சத்தம் தொனிச்சுக்கிட்டே இருக்கும். பாப்பா வாக்கு பலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு. மகிமைப்படுத்துவேன் என்றீரே. சொல்லுங்க. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாற்றி பெற்று எந்திடுவோமே. குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம். ஒன் செகண்ட் படிப்போமா? 2026 வாழ்க்கை. குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். எஸ் ஜீசஸ். தேங்க்யூ அப்பா. ஓ நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஓரிலா பாலா ஷரா பாபா, ஓரிலா பாலா ஷரா பாபா. அப்பா எங்க வீட்டில் ஒரு ஆனந்த சத்தம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஆதி நிலை ஏகுவோமே, ஆசீர் திரும்ப பெறுவோமே, பாலான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும், சிறை வாழ்வு மறையும் சீர்
சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் ஒன்றையும் படிங்க. திரை வாழ்வு மறையும், சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒளி கேட்கும் அப்பா, ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். தேங்க்யூ. ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலி. ஒன்றை மகிமை மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாற்றி பெற்று எந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல இரண்டு கையில் நல்லா உற்சாகமா தட்டி. என் வாழ்க்கையில் ஆனந்த ஒளி கேட்கணும் விரும்புறவங்களாம் ஏன் கை தட்டின் ஒளியை கேட்டுருங்க. இப்ப ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலி. ஆனந்த துதி ஒளி, ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அவர் உங்களுக்குரிய நன்மையான காரியங்களை எல்லாம் அவர் வைத்திருக்கிறார். ஏமேன் சொல்லுங்க. உங்களுக்குரிய நன்மையான காரியங்களை எல்லாம் அவர் கரத்துல வைத்திருக்கிறார். சொல்லுங்க. அது ஏற்ற வேலையில் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏமேன் சொல்லுங்க. அவர் ஒவ்வொரு ஆசீர்வாதம் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். ஏமேன். ஏன்னா அவர் நம்மளை நித்தமும் நடத்துகிறவர். அவர் ஒவ்வொரு நாள் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறதுனால சொல்லுங்க, அவர் நம்ம மேல மனதுருகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏமேன். ஏமேன். இந்த உலகத்துல என்னை நினைச்சு ஒருத்தர் கலங்குறாரு. என் குரலை எல்லாம் அவர் கேட்கிறாரு. என் பாரங்களை எல்லாம் ஒருவர் அறிகிறார். உண்மையா அறிகிறார் யாருன்னா இயேசு ஒருவர் மாத்திரம் தான். ஏமே எத்தனையோ பேர் சொல்லலாம் ஏமே நான் இருக்கிறேன் அப்படின்னு. ஆனா இருந்தாலும் அதான் சொன்னேன், அவங்கெல்லாம் வாக்கு அழிப்பவர்களாம். வாக்க கொடுத்துட்டு அதை அழிச்சிருவாங்க. நான் சொல்லலை, நான் இவர் வாக்க கொடுத்துட்டு அவர் அழிக்கிறவராக இருக்கிறார். நல்லா கையில தட்டுங்களா. ஏமே என் தேவன் வாக்கை அழிக்கிறவர் அல்ல, வாக்கு அழிக்கிறவர். ஏமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் இந்த வருடத்துல உங்க என்னென்ன வாக்கு கொடுத்திருக்காரோ. ஏமே நம்ம ஒருவேளை அதை காணிக்க போடும் பொழுது ஒரு வாக்குத்த அட்டை எடுத்திருப்போம். அது ஏதோ ஒரு கடமைக்கு ஒரு ப்ரொசீஜர் இல்லை, அது யூசுவல் இல்லை. ஏமே அது உங்களுக்காக ஆண்டவர் பேசுகிற வார்த்தை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏமே இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிச்சயமாய் நடக்கும். ஏமே சொல்லுங்க. ஆனந்த துதி ஒளி கேட்கும். என்னை மகிமைப்படுத்துவேன்னு சொல்லிட்டீங்களப்பா, நிச்சயமாய் என்னை மகிமைப்படுத்துவீங்க. ஏன்னா அவர் மகிமையின் நாயகன். அல்லேலூயா. என் வாழ்க்கையை ஒருவர் மகிமைப்படுத்துறேன்னா அது ஆண்டவர் ஒருவரால் மாற்றம் தான் முடியும். இந்த ஸ்டாண்ட்ஸை மறுபடியும் நல்லா உணர்ந்து இந்த 2026 ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிற நீங்களும் நானும் ஏமேன் ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம். மகிமைப்படுத்துவேன் என்றீரே, மகிமனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோன்னு சொன்னீங்களே. நாங்க என் வாழ்க்கையில குறுகிடவே மாட்டேன், யாரு முன்னாடி நான் குண்டிடவே மாட்டேன். ஏன்னா இது கரையில்லா தேவனின் வாக்கு. ஏமேன். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாற்றி பெற்று எந்திடுவோமே. சொல்லுங்க. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒளி கேட்கும். விசுவாச
சொல்லுங்க. ஆடல் பாடல் சத்தம் முந்தோடிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. யோபு 23:14 இப்படியா சொல்கிறது. மறுபடியும் அந்த இதே பாடலாம் நான் ஆக்சுவலாக அந்த பாடல் எடுக்கல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஏமே இத்தனை பேர் விசுவாசம் சொல்ல முடியும்? ஆண்டவர் எனக்கு குறித்திருக்கிறதை, ஏமே இந்த நேரத்தில் எனக்கு என்ன ஆண்டவர் செய்ய சித்தமா இருக்கிறாரோ அது நிச்சயமா என் வாழ்க்கையில் எந்த தடை இல்லாமல் நிறைவேறுன்னு சொல்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஏமே எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டா. ஏமே சொல்லுங்க. எனக்குரிய இன்னும் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள், ஏமே என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள், என் தலைமுறை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள் இன்னும் அநேகம் அவர் கரத்தில் உண்டு. ஏமே அல்லேலூயா. ஏற்ற வேளையில் அவர் குறித்ததை நிறைவேற்றுவார். ஏமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஏமே நான் அது எப்படி நிறைவேற்றுவாரா? நான் உன்னோடு கூட இருந்து, ஏமே சொல்லுங்க. தலை சாய்க்கும் கல் நீரையா, என் மூளை கல் நீரையா. ஏன்னா சொல்லுங்க, அவர் சொன்னதை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மறுபடியும் அதே பாடல்ல அதே வார்த்தை வருது. சொல்லுங்க, நிச்சயம் 2026 உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறும். ஏமே பக்கத்துல கையில சொல்லிடுங்க. எந்த யோசனையும் வேணாம். ஏமே செகண்ட் தாட்டே வேணாம். ஒரே தாட்டு தான், அவர் எனக்கு நிறைவேற்றுவார்ன்ற ஒரே ஒரு தாட்டு. ஏமே ஏமே தேங்க்யூ ஜீசஸ். தலை சாய்க்கும் கல் நீரையா, என் மூளை கல் நீரையா. 2026 முதல் வாரத்தை ஆண்டவர் பார்த்து சொல்ல போறோம். ஏமே சொன்னதை செய்யும் அளவு என்னை நீங்க கைவிடவே மாட்டீங்கப்பா. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, என் மூளை கல் நீரையா. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, என் மூளை கல் நீரை. அப்பா நான் தலை சாய்க்கிற கல் நீங்க தான்ப்பா. ஏமே 2026 முதல் வார்த்தை அப்பா சொல்லுங்க. தலை சாய்க்கும் கல் நீரையா, என் மூளை கல் நீ. அப்பா நான் எங்கப்பா போவேன்? என் பிரச்சனைகள் எல்லாம் அப்பா நான் யார்கிட்ட சொல்லு? என் தேவைகள் எல்லாம் சந்திக்கிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரம் தான் அப்பா. இது வானத்தின் வாசல், ஓ ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். Thank you Jesus, 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 oh thank you Jesus, oh thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you ஆவியானவர், thank you ஆவியானவர், thank you ஆவியானவர். ஓ ஏல்பத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவார் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. அப்பா மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவார் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரை. ஒன்றைய மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவார் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே சொன்னதை செய்கிற
அளவு சொன்னதை செய்யும் அளவு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஓ ஆவியான மறுபடியும் அதாங்க உணர்த்திக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் சோர்ந்து போயிடாதீங்க. அப்பா எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம்லாம் இன்னும் நிறைவேறவே இல்லைன்னு ஒருவேளை யோசிக்கிறீங்களா? அவர் நிச்சயமாய் நிறைவேற்றாமல் போகவே மாட்டார். உங்க வாழ்க்கையில் அவர் நிச்சயமா நிறைவேற்றாமல் போகவே மாட்டார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஓ சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ தகப்பன். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. ஏல்பத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பத்தே நல்லா உற்சாகமா ஆண்டவர் எனக்கு திறக்கிற வாசல், இது வானத்தின் வாசல். 2026 எனக்கு ஓபன் பண்ற கேட் சொல்லுங்க, அது ஆசீர்வாதத்தின் வாசல். நிச்சயமா நம்பி பாடுங்க. ஏல்பத்தே ஏல்பத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கண்ணீரையா எங்க மூளை கண்ணீரையாப்பா. தேங்க்யூ. என் பிரச்சனை எல்லாம் சாய்க்கிற கல் நீங்க ஒருவர் மாத்திரம். தேங்க்யூ அப்பா. தலை சாய்க்கிற சொல்லுங்க, தலை சாய்க்கும் கண்ணீரையா. ஆவியானவரே நன்றி, ஆவியானவரே நன்றி, ஆவியானவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே, தேங்க்யூ ஆவியானவரே, தேங்க்யூ. ஏல்பத்தே ஏல்பத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பத்தே ஏல்பத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள், பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாப்பா. எங்களை போய் மாற்றினீரப்பா. தேங்க்யூ ஜீசஸ். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே தகப்பன். தேங்க்யூ ஜீசஸ். ஓ சொன்னதை செய்யும் அளவு. ஒன் செகண்ட் நல்லா பாடு, உணர்ந்து பாடு. தேங்க் ஆவியான மறுபடியும் அதை சொல்ல. கலங்கிடவே வேண்டாம், நீங்க கலங்கி போயிடவே வேண்டாம். அந்த ஆவியான உங்களுக்குள்ள இருக்கிறதுனால அவர் உங்களை நித்தம் வழி நடத்துவார். அவர் சொன்னதை செய்கிறவரா இருக்கிறாரு. ஏல்பத்தே ஏல்பத்தே நல்லா கையில வச்சு சொல்லுவோமா? இது வானத்தின் நல்லா கையில வச்சு சொல்லுங்க. ஏல்பத்தே ஏல்பத்தே இது வானத்தின் வாசல். ஏல்பத்தே மறுபடியும் ஏல்பத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பத்தே 2026 ஏல்பத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கண்ணீரையா என் மூளை கண்ணீரையா. நான் நம்பி தலை சாய்க்கும் கண்ணீரையா மூளை கண்ணீரையா. அப்படியே இருந்த இடத்துல எழுந்திருந்து படிப்போமா? ஆவியானவர் சொல்றாரு, நான் தலை சாய்க்கிற கல்லு, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத. அப்படி இருந்த இடத்துல எல்லாரும் எழுந்திருந்து ஒரு மகிமைப்படுத்த போற இந்த பாடலை மறுபடியும் நல்லா உணர்ந்து படிக்க போறோம். ஏமேன் ஏமேன் ஏமேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவரே எங்களை மகிமைப்படுத்துகிற ஆவியானவரே, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எங்களை பெருமைப்படுத்துகிற ஆவியானவரே, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். எங்களை பலப்படுத்துகிற ஆவியானவரே, அப்பா நான் சோர்ந்து போன வேலைகள் எல்லாம் என்னை பலப்படுத்துகிற ஆவியானவர் நீங்க தான். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஏமேன் ஏமேன். இயேசு அங்கு ஜெபம் பண்ணும் பொழுது
ஆவியானவர் அவரை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. சிலுவை மரணத்திற்கு முன்பு இயேசு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணின பொழுது ஆமென் சொல்லுங்க, ஆவியானவர் அவரை பலப்படுத்தினார். ஆமென். அந்த பலம் தான் அந்த சிலுவையை தாங்குவதற்குரிய அந்த தைரியத்தையும் ஆமென் அதற்குரிய பலனையும் கொடுத்ததுங்க. ஆமென் சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையில எனக்குரிய பிரச்சனையை நான் மேற்கொள்வதற்கு ஆமென் அந்த ஆவியானவர் பலம் என் கூட இருக்கும். ஆமென் அவர் சொன்னதை செய்கிறவர். ஆமென் ஹல்லேலூயா. தலை சாய்க்கும் கல் நீரையா, என் மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, என் மூளை கல் நீரை நான் தலை சாய்க்கிறேன். தலை சாய்க்கும் கல் நீரையா, என் மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. இது வானத்தின் வாசல். Thank you Jesus, thank you Jesus. ஆவியானவர்களுக்கு ஓபன் பண்ணுகிற வாசல், அது ஆசீர்வாதத்தின் வாசல். 2020க்குள்ள நீங்க நுழைந்திருக்கிற இடம் அது ஆசீர்வாதம். இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. எனக்கு மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவார் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் அப்பா என்னை கைவிடவே மாட்டீங்கப்பா. Thank you Jesus. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. சொன்னதை செய்யும் அளவும், சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். Thank you அப்பா. தலை சாய்க்கும் கல் நீரையா, என் மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. Thank you Jesus. நன்றி ஆவியானவரே. Thank you Jesus, thank you அப்பா. இங்க பிறந்த நாள் முதல் என்னை பாதுகாத்து வந்த தேவன் ஆமென் இனியும் என்னை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென் ஒரு நாள் சோர்ந்து போயிடாதீங்க. ஆமென் 2024 ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் நித்தமும் உன்னை நடத்துவேன். மறுபடியும் அதான் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை நித்தமும் நடத்துவேன். ஒரு நாளும் ஒரு செகண்ட் கூட யோசித்துறாதீங்க, அப்பா என்னுடைய பாதை என்னப்பா இப்படி போயிட்டு இருக்குன்னு. ஆமென் நேற்று செய்தியில கேட்ட யார் யார் கூடலாம் ஆண்டவர் இருந்தாரோ, ஆமென் மோசேயோட, தாவீதோட, ஆமென் ஆபிரகாமோட, எல்லாரும் நான் உன்னோட கூட இருக்கிறேன். யோசேப் சொல்ற நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொன்னாலும் சில மேடு பள்ளங்கள் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் வந்தது. சொல்லுங்க, அப்பா நீ ஏன் கூட இருக்கிறேன்னு சொல்றீங்களே, அப்ப ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, எப்படி எனக்கு இந்த பிரச்சனைன்னு ஒரு நாள் யோசிராதீங்க. ஆமென் அவர் கூட இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையை தாங்குவதற்குரிய பலன் உங்களுக்கு இருக்கு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you அப்பா. அதனால ஒரு நாள் சோர்ந்து போயிடாதீங்க. அவர் பிறந்த நாள் முதல் தகப்பன் சுமப்பது போல உங்களை சுமக்கிறவராக இருக்கிறார். உபாகம் 1:31 எப்படியா வாசிக்கிற, மோசே இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்கிறார், வனாந்தரத்தின் பாதையில நடக்கும் போது சொல்றாரு, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிறதற்கு தேவ ஆவியானவர் உங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த வனாந்தர பாதையில் அவங்க நடந்ததெல்லாம் அவங்களுடைய பலத்துல இல்லைங்க,
ஒருவேளை நீங்க ஒரு வனாந்தர பாதையில் நம்ம இப்ப போய்கிட்டு இருந்தாலும் இந்த பாதையில தாங்குவதற்குரிய ஏந்துவதற்குரிய பலன் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஏமே நம்ம வாழ்க்கையிலும் கூட தேவன் நம்மை பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை சுமந்து கொண்டு வந்து தெய்வமாய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஏமே தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அவர் உங்களை தீங்கு நாள்லாம் அப்படியே அவருடைய செட்டைக்குள்ள மறைத்து என்னை இவ்வளவு நாள் காத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏமே அந்த செட்டை நிழல்ல நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா என்றோ நம்ம மறித்து போயிருப்போம். ஏமே இல்லைன்னா எங்கேயோ நம்ம பின்வாங்கி போயிருப்போம். எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறான்றதை மறந்துடாதீங்க. ஏமே எந்த பிரச்சனை வந்தாலும் சொல்லுங்க, அவர் ஏன் கூட தான் இருக்கிறார். ஏமே எந்த சூழ்நிலையிலையும் சொல்லுங்க, அவர் ஏன் கூட தான் இருக்கிறார். எந்த பள்ளத்தாக்கிலையும் சொல்லுங்க, அவர் ஏன் கூட தான் இருக்கிறார். எந்த வனாந்தர பாதையிலையும் சொல்லுங்க, அவர் ஏன் கூட தான் இருக்கிறார். எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் சொல்லுங்க, அவர் ஏன் கூட தான் இருக்கிறார். அந்த நிச்சயம் அவங்க கூட இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அதற்குரிய பலத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, யோசேப்பை எப்படி அவர் உயர்த்தினாரோ ஏமே என்னை அவர் நிச்சயமாய் உயர்த்துவார். ஏமே அவர் என்னோடு கூட இருந்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஏமே சொல்லுங்க, மெதுவான தென்றல் என் வாழ்க்கையில் ஒரு புயல் போல வீசினாலும் ஏமே ஒரு நாள் படகு மூழ்கிறாது. தேங்க்யூ. ஏன்னா அந்த படகுல யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். ஏமே அவர் சீடரோட ஆண்டவர் இருந்தாரா இல்லையா? ஏமே படகுல யார் இருக்கா? சீடர்கள் கூட இயேசு இருக்கிறாங்க. ஆனால் அங்கே படகுல பிரச்சனை வந்துச்சா இல்லையா? ஏமே சொல்லுங்க, என் வாழ்க்கை இயேசு இருக்கும்போது சில வேலை சாத்தான் என்னை அசைக்க பார்ப்பான். சொல்லுங்க, அசைக்க பார்ப்பான். நான் என்னோட என் படகுல இயேசு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் படகுல இயேசு இருக்கிறதுனால சொல்லுங்க, நீங்கள் நானும் ஒரு நாள் மூழ்கி போயிட மாட்டோம். அந்த மெதுவான தென்றல் புயல் காற்றா மாறினாலும் என்னோட இருக்கிற ஆவியானவர் பெரியவர். ஏமே ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. அப்படி அப்பாவே பார்த்து உணர்ந்து பாட போறோம். ஏமே தேங்க்யூ அப்பா. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலா உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலா உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே, உம் வேலைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே, உம் வேலைக்காகவே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீர். தேங்க்யூ ஜீசஸ். கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் அப்பா உங்க தோல்ல சுமந்தீங்களே, ஒரு தகப்பனை காட்டிலும் என் மேல் அன்பு வச்சீங்களப்பா. தீங்கு நாளிலே சொல்லுவோமா, தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒழித்து வைத்தீரே, உம் வேலைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒழித்து வைத்தீரே, உம் வேலைக்காகவே. கண்மலை மேல கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே.
தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலா. Thank you Jesus. Thank you ஆவியானவரே. Thank you Jesus. Thank you Jesus. Thank you ஆவியானவரே. அப்படியே எல்லா சத்தத்தை உயர்த்தி மெதுவா ஆமென் சொல்லுங்க. மியூசிக் ஸ்லோவா உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. பிறந்த நாள் முதலாய் என்னை காத்து கொண்டீரே. ஆமென் ஆமென். தேங்க்யூ. நல்ல உற்சாகமா ஆவியோட உங்க ஆத்துமா உற்சாகத்தோட நீங்க உணர்ந்து பாட போற. மியூசிக் ஸ்லோவா படுத்தி உங்க சத்தத்தை உயர்த்தி. பிறந்த நாள் முதலா நல்ல சத்தமா பாட சொல்லிருங்க. தேங்க்யூ ஜீசஸ். பிறந்த நாள் முதலாய். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ. அப்ப நல்லா பாடுங்களேன். தேங்க்யூ ஜீசஸ். அவரை உயர்ந்து. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் அப்பா என்னை கீழே விடவில்லை. உங்க வாழ்க்கையில ஒரு மெதுவான காத்து ஒரு சூழ்நிலை எல்லாம் புயல் போல மாறினாலும் அப்பா நம்மளை விடவே மாட்டாரு. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா சொல்லுவோமா. அப்பா உங்களை நம்பி இருக்கிற நான் பாக்கியவான். இரண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோமா. ஏமே நான் யாரையும் நம்பல. ஏமே என்னுடைய சூழ்நிலையில் எந்த இதையும் நான் நம்பல. ஏமே உண்மையே நம்பி இருக்கிற. இரண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அப்பா சத்தமா சொல்லுங்க. உண்மையே நம்பி இருக்கிற நான் பாக்கியவான். சொல்லுங்க. உண்மையே நம்பி இருக்கிற நான் பாக்கியவான். ஏமே எத்தனையோ பேர் பணத்தை நம்புறாங்க, அறிவை நம்புறாங்க, அவங்களுடைய பலத்தை நம்புறாங்க. நீங்கள் நான் அந்த ஆவியானவரை நம்புறோம். ஏமே உண்மையே நம்பி இருக்கிற நான் பாக்கியவான். தேங்க்யூ ஜீசஸ். நல்லா உற்சாகமா கரங்களை தட்டுவோமா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. இந்த 5 நிமிடம் இந்த பாடலை உற்சாகமா பாட போறோம். தேங்க்யூ. நல்லா கரங்களை தட்டி. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். உண்மை நம்புற நான் பாக்கியவான். தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே. நல்ல கரங்களை தட்டி. அப்பா நான் உங்களை தான்ப்பா நம்பி இருக்கேன். பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன். நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன். நான் நம்பை நம்புவேன். உம் நண்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன். நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன். நான் நம்மை நம்புவேன். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவாப்பா. உம்மையே நம்பியிருப்பேன். நல்ல கரங்களை உற்சாகமா தட்டி. அன்பை நம்பும் நான் பாக்கியவான். அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையாணி, என் கேடகமும் வாணி. நீர்தானே என் துணையாணி, என் கேடகமும் வாணி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. அப்பா என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன் நான். உண்மை. நல்லா உற்சாகமா சொல்லுங்க. முடிவு பரியந்தம் உங்களை நம்பிக்கிட்டே இருப்பேன்ப்பா. உம்மை நம்புவேன் நான். உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான். உம்மை
உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதே இல்லை, குற்றப்பட்டு போவதில்லை, நாங்க வெட்கப்பட்டு போவதில்லை. அப்பா அப்பா சொல்லுமா, குற்றப்பட்டு குற்றப்பட்டு போவதில்லை, நாங்க வெட்கப்பட்டு ஒன் செகண்ட் குற்றப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை, நாங்க வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு சொல்லுங்க, குற்றப்பட்டு போவதில்லை, நாங்க வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன்னா சொல்லுங்க, உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். தேங்க்யூ. நல்லா உற்சாகமா சொல்லுங்க, அன்பை நம்பும் நான். நல்லா விசுவாசத்துல சொல்லணும், அப்பா நான் உண்மை மாத்திரம் தான் நம்பி இருப்பேன். அப்பா எனக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும், ஏமே எனக்கு சூழ்நிலை ஆப்போசிட்டா இருந்தாலும், ஏமே எனக்கு எல்லாம் எதிராக இருந்தாலும், நான் உண்மை மாத்திரம் நம்புவேன். தேங்க்யூ ஜீசஸ். உண்மை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உண்மை நம்பும் நான் பாக்கியவான், உண்மை நம்பும் நான் பாக்கியவான், உண்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். தேங்க்யூ. நல்லா உற்சாகமா கையெழுத்து. ஏமே நம்ம எல்லாம் பாக்கியவான்கள். ஏமே அந்த ஃபீல்ட்ல எல்லாம் கைதட்டுங்க பார்ப்போம். நம்ம எல்லாம் பாக்கியவான்கள். ஏமே ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. உம்மையே நம்பி இருக்கிறபடி நமக்கு வேற யார் இருக்கிறார்? அவரை விட்டா நமக்கு யார் இருக்கிறார்? அவரை நம்பலைன்னா வேற யாரை நம்ப முடியும்? அவரை நம்பினதனால் நம்ம எவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். அவர் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தார், அவர் எனக்கு அடைக்கலமாய் கேடகமாய் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் மிக துக்கத்திலே மூழ்கி இருப்பேன். எத்தனை உண்மையாய் உணர்ந்து நம்ம பாட போறோம். காலையில அந்த பாடலை பாடணும்னு நினைச்சுக்கிட்டே எந்திரிச்சேன் நான். அப்புறம் நான் ஆராதனைக்கு வேற பாடல் எடுத்தாலும் டேனி அதை பாடும்போது எனக்கு உண்மையாகவே தேவன் வந்து இது அநேக வேளை ரவி பிரதர் நான் அது மாதிரி தான். காரணம் ஒரே ஆவியானவர். நமக்கு அவரை விட்ட யார் இருக்கிறார்? அவரை நம்பாம நம்ம யாரை நம்ப முடியும்? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு நீர்தானே என் வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொண்டே. நீர்தானே என் வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொண்டே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உங்கதாப்பா, நீங்கதாப்பா எங்களுடைய விருப்பம். நீங்கதான், உங்களை தவிர எங்களுக்கு யாருமே இல்லை. உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன்.
தாங்குகிறார். தாங்குகிற ஒரு நல்ல தகப்பன். ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவரே. ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவர். சேர்ந்து விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர பாபா சந்தரா கபரா கதரபா விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? உம் சித்தம் போல் என்னை நீ நடத்துகிறீர். அவர் சித்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. முடிவிலே என்னை மகிமையில் சேர்த்து கொள்ளுவேன். என்னை மகிமையில் சேர்த்து கொள்வீங்களா? சேர்த்து சொல்லுங்க. முடிவிலே என்னை மகிமையில் சேர்த்து கொள்வி. ஆராதனை 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 பாடுங்க. ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவரே. தேங்க்யூ. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா. உங்களை விட்டா யார் இருக்கிறா? உங்களை விட்டா எங்களுக்கு கதி யாரு? தேங்க்யூ. என் உள்ளத்தின் பலவீனப்பட்ட வேலையில் என் பலனே நீங்கதாப்பா. ஏசப்பா நன்றியப்பா. தேங்க்யூ அப்பா. எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீதானே. என் உள்ளத்தின் பலனே மீண்டும் என் உள்ளத்தின் பலனே நீதானையா. உள்ளத்தின் பலனே நீதானையா. எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீதானையா. எனக்குரிய பங்கும் சொல்ல முடியும். உண்மையிலே பலன் இல்லாத ஒரு வேலை எல்லாத்துக்கும் வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு இருக்கு. அப்படிப்பட்ட பலவீனம். அப்படி பலவீனப்பட்ட வேளையில் என் உள்ளத்துக்கு பலன் கொடுக்கிறது ஜீசஸ் ஒருவர் தான். என்னை பலப்படுத்தி எனக்கு சகாயம் செய்கிறவர். யாராவது பலவீனப்பட்டு தாங்க முடியல, என்ன பண்றது அப்படிங்கிற சூழ்நிலையில இருந்தான். நான் இப்ப அப்படிதான் இருக்கிறேன். எனக்கு உண்மையிலே இந்த பாடல் என் உள்ளத்தின் பலன் இயேசுதான். ஏன்னா எனக்கு உரிய பங்கு அவர் தான். என்னை கைவிட மாட்டார். என்னை ஒரு நாள் இதுவரைக்கும் கைவிடல, இனியும் கைவிட மாட்டார். என் உள்ளத்தின் பலனே நீர்தானையா. என் உள்ளத்தின் பலனே நீர்தானையா. எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தானையா. எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தானையா.
ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவரே விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு அப்பா அப்பா ஒரு சுகவாழ்வு சீக்கிரத்தில் துணித்து உன் நீதி உனக்கு முன்னே செல்லும் ஒரு அப்பா சந்திர ஒரு சுகவாழ்வு சீக்கிரம் துணித்து விட்டது உம்மை தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவ ஆண்டவரமா சொல்லுங்க யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா வேதனையோ நெருக்கடியோ சோதனையோ பிரித்திடுமோ சொல்லுங்க வேதனைகளோ நெருக்கடியோ சோதனையோ பிரித்திடுமோ பகைமைகளோ பழி சொல்லோ பொறாமைகளோ பிரித்திடுமோ பகைமைகளோ பழி சொல்லோ பொறாமைகளோ பிரித்திடுமோ யார் பிரிக்க முடியும் நாதா ஐயோப்பா யார் பிரிக்க முடியும் நாதா அல்லேலூயா 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 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே